வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். சென்னை அண்ணா நகரில் பெரியாரின் 51வது நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, எம்பி கனிமொழி, அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்விச் செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்து இளைஞர்களின் கனவுகளை மத்திய அரசு வருமானமாக மாற்றியுள்ளது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வருகிற ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டின் எல்லைக்குள் சட்டவிரோதமாக கொட்டப்படும் கழிவுகளை தடுத்திட கோவை மாவட்டத்தில் உள்ள 14 சோதனைச் சாவடிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லி நகர் அருகே சருந்த் கிராமத்தில் உள்ள சுமார் 700 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 3 வயது பெண் குழந்தை மீட்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அதிமுக நிறுவனத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 37வது நினைவு நாளையொட்டி மெரினாவில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரின் கோக்ரா பகுதியில் ஸ்ரீ கே. சாஸ்திரி கல்லூரிக்கு முன்னால் அமைந்துள்ள டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் சிலை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், இந்தியாவில் அதிக ஆணவ கொலை நிகழும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வு விடைத்தாள்கள் எடைக்கு போடப்பட்ட சம்பவத்தில் தலைமை ஆசிரியரின் கவனக்குறைவே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் நாளை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததற்கு உடனடியாக விடுவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் நடமாட்டமின்றி நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது. ஹமாஸ் படையினர் பிடித்து சென்றுள்ள பிணை கைதிகளை நாங்கள் கைவிட மாட்டோம் என்றும் மீட்கும் வரை போரை நிறுத்தப் போவதில்லை எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். 24 கேரட் தங்கத்தாலான ஓலா S1 ப்ரோ ஸ்கூட்டரை ஓலா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. லிமிடெட் எடிஷனாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஸ்கூட்டர் விற்பனைக்கு இல்லாமல் அந்நிறுவனம் நடத்தும் ஓலா சோனா என்கிற போட்டியில் வெல்பவருக்கு பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. குஜராத்தின் ராஜ்கோட் நகரில் நிரஞ்சன் ஷா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற சீனியர் மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஹரியானா மகளிர் அணியை 390 ரன்களில் வங்காள அணி வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தெலங்கானா மாநிலம் அடிலாபாத் மாவட்டம் போத் மண்டலத்தை சேர்ந்த ஷேக் தப்பிக் என்பவரின் வீட்டில் அடைகாக்கப்பட்ட ஒரு முட்டையில் இருந்து 2 கோழி குஞ்சுகள் வந்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மாணவர்களிடையே வன்முறையை தூண்டுவதாக கூறி டிக்டாக் செயலிக்கு அல்பேனியா அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இது அடுத்த ஓராண்டுக்கு தொடரும் என பிரதமர் எடிராமா தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பன்னென் பாறையில் சிராக்கல் பகுதியை சேர்ந்த ஒருவர் மதுபோதையில் ரயில் தண்டவாளத்தில் படுத்து உயிர் தப்பிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவின் மன்ஹாட்டன் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலில் இளம்பெண் மீது வாலிபர் ஒருவர் தீ வைத்து எரித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.